சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ரூபாய் 8,50,00,000 மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 8,50,00,000 ரூபாய் மதிப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனங்களும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் மற்றும் மழைக்கோட்டுகளும், 60 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற பொதுத் தேர்தல் காரணமாக அரசின் செலவினங்களுக்காக புதுச்சேரி சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து 2024-25 ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய பேரவை கூட்டம் நேற்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-25 ஆண்டிற்கு ரூபாய் 12,700 கோடிக்கு பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட்டில் துறை வாரியாக ஒதுக்கப்பட்ட நிதிகள், நடைமுறையில் உள்ள திட்டங்களும் புதிய திட்டங்களுக்காகவும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் குறித்து இறுதி செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து அமைச்சர்கள், தலைமை செயலாளர்கள் உள்ளிட்ட துறை செயலாளர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு இன்று இலாகா மாற்றம் செய்த பாஜக அமைச்சர் தாமதமாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் காலாவதியாக புதுப்பிக்கப்படாத ஒப்பந்தம் மற்றும் ஆட்டோ ரிக்ஷா வாகனங்களின் பெர்மிட்டுகள் ரத்து செய்யப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து புதுவை போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தற்போது சில ஒப்பந்த வாகனம் மற்றும் ஆட்டோ ரிக்ஷா வாகன உரிமையாளர்கள் அவற்றின் பெர்மிட் காலம் முடிந்து காலாவதியான பிறகும் அதை புதுப்பிக்காமல் உள்ளனர். பெர்மிட் காலாவதியான 15 நாட்களில் அதை புதுப்பிக்க விண்ணப்பிப்பது அவசியம். மேலும் காலாவதியான பெர்மிட்களை புதுப்பிக்க தாமதத்திற்குரிய காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை விலக்கி எழுதி கூடுதல் கட்டணங்களோடு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பெர்மிட் ஒப்புதல் வழங்கப்பட்டு வருகிறது. வாகன பெர்மிட் காலம் காலாவதியாகி 5 ஆண்டுகள் ஆன நிலையில் அவற்றை புதுப்பிக்க விண்ணப்பங்கள் பெறுவது குறித்து கடந்த ஜூலை 3ஆம் தேதி நடைபெற்ற போக்குவரத்து ஆணைய கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டது. எனவே அனைத்து காலாவதியான பெர்மிட்டுகளை புதுப்பித்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அந்தந்த பகுதி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சம்பந்தப்பட்டோர் விண்ணப்பித்து பெர்மிட்டுகளை புதுப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 4,03,000 மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் கருணாநிதி. இவர் முகநூலில் தையல் தொழில் சார்ந்த பொருட்களை வாங்க குறிப்பிட்ட நிறுவனத்தை தொடர்பு கொண்ட நிலையில் அவர்கள் பொருட்களை அனுப்பி வைப்பதாக கூறி ரூபாய் 11,000 மோசடி செய்துள்ளனர். மேலும் இதேபோல் ஏனாம் விகாஸ் பகுதியைச் சேர்ந்த ராஜி, இவர் தொழில் தொடங்குவது குறித்து இணையதளத்தில் விசாரித்த நிலையில் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ரூபாய் 2,42,000 இணைய வழியில் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளனர். மேலும் புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்த ராஜீவ்குமார், இவர் இணையதளத்தில் வேலை தேடியுள்ளார். அப்பொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை குறிப்பிட்ட நிறுவனத்தின் அதிகாரி என கூறியதை நம்பி ரூபாய் 1,50,000 மர்ம நபரின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்து ஏமாந்துள்ளார். 3 பேர் மோசடி புகார்கள் குறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் நேற்று துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதைத் தொடர்ந்து 2ஆம் நாளாக இன்று சபாநாயகர் செல்வம் குரல் வாசிக்க சட்டப்பேரவை தொடங்கியது.
கூட்டத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி, அன்பழகன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதுடன் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் இன்றைய கூட்டத்தில் சட்ட முன் வரைவுகளுக்கு இசைவு அளித்தல் போன்றவை நடைபெற்றது. நாளை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்கிறார். புதுச்சேரியில் நள்ளிரவில் அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதியதில் நடந்து சென்ற சொமேட்டோ ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் ஜொமேட்டோவில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு காமராஜர் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு போன் பேசிக் கொண்டு நடந்து சென்ற ஜொமேட்டோ ஊழியர் விஜயகுமார் மீது அதிவேகமாக வந்த ஆட்டோ எதிர்பாராத விதமாக மோதியதில் அவர் படுகாயம் அடைந்தார். திடீர் விபத்தால் பதட்டமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அருகே இருந்த கோவில் முன்பு விஜயகுமாரை உட்கார வைத்துவிட்டு தப்பிச் சென்றார். படுகாயம் அடைந்த விஜயகுமார் இரவு முழுவதும் அங்கே இருந்ததால் அதிகம் ரத்தம் வெளியேறி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் ஆட்டோ ஓட்டுநரை வலை வீசி தேடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பேனர் வைத்தால் புகார் அளிக்க அறிவிக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணை 2 வாரத்திலேயே திரும்ப பெறுவதாக அறிவித்திருப்பது மக்களிடையே அதிருப்தியினை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் பிறந்தநாள் வருவதால் அவரது ஆதரவாளர்கள் பேனர் வைக்க தொடங்கி உள்ளதுதான் இம்முடிவுக்கு காரணம் என்று விமர்சனம் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் பொது இடங்களில் சட்ட விரோதமாக விளம்பர பலகைகள், கட்டவுட், பேனர்கள் வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி பேனர் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொது இடங்களில் சட்ட விரோத பதாகைகள் வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பதாகை வைப்பவர் தனி நபராக இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் 9443383418 என்ற எண்ணில் பேனர்களை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலம் புகார் தெரிவிக்கலாம் என துணை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். துணை மாவட்ட ஆட்சியரின் இந்த அறிவிப்புக்கு பொதுமக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு எழுந்தது. இந்நிலையில் துணை மாவட்ட ஆட்சியர் நேற்று பிறப்பித்துள்ள உத்தரவில் பேனருக்கு எதிராக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தர தெரிவிக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண் நிர்வாக காரணங்களுக்காக திரும்ப பெறப்படுகிறது. இந்த எண்ணிற்கு புகார் அனுப்ப வேண்டாம். குறைகள், புகார்களை சமர்ப்பிக்க மற்ற அனைத்து வழிகளும் வழக்கம் போல் செயல்படும் என தெரிவித்துள்ளார். இது மக்களிடையே அதிருப்தியினை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் பிறந்தநாள் வருவதால் அவரது ஆதரவாளர்கள் பேனர் வைக்க தொடங்கி உள்ளதுதான் இம்முடிவுக்கு காரணம் என்றும் மக்களிடையே விமர்சனம் எழுந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 25,000 நிதி வழங்கியுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரான நிலச்சரிவில் சிக்கி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள், உறவினர்கள் வீடுகளை இழந்து நிர்கதியாக நிற்கின்றனர். புதுச்சேரி மாவட்டத்தின் மாகை பிராந்தியம் கேரள மாநிலம் குன்னூர் மாவட்டத்தின் அருகில் உள்ளது. இந்த நாடு இறையாண்மை சகோதரத்துவத்தால் கடமைப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் பெருந்துயரில் புதுச்சேரி மாநிலமும் பங்கேற்று இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். புதுச்சேரி அரசு சார்பில் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திற்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார். மேலும் கேரளா மாநில பெருந்துயரில் பங்கேற்கும் விதமாக அம்மாநில அரசின் பேரிடர் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் என்ற முறையில் ரூபாய் 25,000 அனுப்பி உள்ளேன் என்றார். இதேபோல் புதுச்சேரி மக்கள், வியாபாரிகள், சமூக அமைப்பினர், அரசு ஊழியர்கள், அரசியல் கட்சியினர்கள், அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் என அனைத்து தரப்பு புதுச்சேரி மக்களும் கேரளா மாநில மக்களின் துயரத்தில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார்.
புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிவறைகளில் இருந்து கழிவுநீர் அங்கேயே வெளியேற்றுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFD மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது. எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்யாமல் அவசர கதியில் தற்காலிக பேருந்து நிலையம் மாற்றப்பட்டது. இந்நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மொபைல் டாய்லெட்டில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை அதே பகுதியில் வெளியேற்றும் அவலம் அரங்கேறியுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் பேருந்து நிலையம் முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்துகள் வெளியே செல்ல முடியாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறையினருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது. நகராட்சி ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டுக்குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தினை அறிவித்துள்ளனர். அதன்படி முதற்கட்டமாக அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டுக்குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் மற்றும் பென்ஷன் வழங்க வேண்டும், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களை பின்பற்றி நகராட்சி ஊழியர்களுக்கும் 7வது ஊதிய குழு தொகையினை வழங்க வேண்டும், பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமிலும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வரும் 8ஆம் தேதி 2ஆம் கட்டமாக புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரியை புறக்கணித்ததை கண்டித்து கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணித்ததை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரங்கப்பிள்ளை வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம், செயற்குழு உறுப்பினர் பெருமாள், மூத்த தலைவர் முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவ பொழிலன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் கார்ப்பரேட் நலன்களை பாதுகாக்கும் அரசாக மத்திய பாஜக அரசு இருப்பதாக குற்றம் சாட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆதிதிராவிடர் அரசு மாணவர் விடுதியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சமையல் உதவியாளருக்கு பாராட்டு விழா நடத்திய துறை இயக்குநர் இளங்கோவன் தனது காரிலேயே அவரை வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த சமையல் உதவியாளர் கஸ்தூரிபாய் பணி நிறைவு பெறும் நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கிருஷ்ணா நகர் அரசு மாணவர் விடுதி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. விடுதி காப்பாளர் கவிதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு கஸ்தூரிபாய் 25 ஆண்டு கால சேவையினை பாராட்டி சால்வை அணிவித்தும் பரிசுகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி வருவது மகிழ்ச்சியினை அளிப்பதாகவும் எந்த ஒரு
வசதிகளும் இல்லாத காலத்தில் விறகடுப்பில் சமையல் செய்து 100க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கி இருப்பது பாராட்டுக்கு உரியது என்றார். விழாவின் முடிவில் கஸ்தூரிபாய் மற்றும் அவரது குடும்பத்தினரை யாரும் எதிர்பார்க்காத வகையில் இயக்குனர் இளங்கோவன் தனது காரிலேயே வீட்டிற்கு அனுப்பி வைத்தது அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். சேலம், கர்நாடகா, கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. அதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜ சாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கிருஷ்ணராஜ சாகர் அணை மற்றும் கபினி அணைகளில் இருந்து மொத்தம் வினாடிக்கு 2,50,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,75,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. 1,40,000 கன அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் மேலும் 35,000 கன அடி அதிகரித்துள்ளது. மெயின் அருவி, சினிஃபால்ஸ், 5 அருவி மூழ்கடித்தபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஒகேனக்கல் மீண்டும் வெள்ளக்காடானது. காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. நண்பகல் 12 மணி நிலவரப்படி 1,70,000 கன அடியாக நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உள்ளதால் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது. இதனையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் 100க்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது. மேலும் காசாவில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட ஆயுத குழுவின் தலைவரான இஸ்மாயில் ஹனியி நேற்று கொல்லப்பட்டார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள வீட்டில் இஸ்மாயில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது படுகொலைக்கு இஸ்ரேலை பழிவாங்குவோம் என ஈராக் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைப் படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இவர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் என்று கூறப்படுகிறது. 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இதில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். 6வது நாளாக நேற்று நடைபெற்ற டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் ஜெர்மனி வீரரான டி கோபரை எதிர்கொண்டார். இதில் 7-5 மற்றும் 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்ற ஜோகோவிச் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இவர் காலிறுதியில் ஸ்டெஃபரோஸ் சிட்பாசிஸ் உடன் இன்றிரவு பலப்பரீட்சை நடத்த உள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.